நடைபெறுகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், முனைவர் பட்டம் பெற்றவர், ஒரு பெண் வேட்பாளர். இந்த தொகுதியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் வேட்பாளர் இந்த தொகுதியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகின்றார். முனைவர் பட்டம் பெற்றவர், ஐநா சபைக்கு சென்று பெண் உரிமைகளை பற்றி, அதிலும் பெண் குழந்தைகளை பற்றி குரல் கொடுத்தவர். உங்களில் ஒருவர் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பரிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பாஸ்கர் அவர்கள், சேட் அவர்கள், குணசேகரன் அவர்கள், எம்.ஆர். முருகன் அவர்கள், எம்.ஜி. முருகன் அவர்கள், இளங்கோவன் அவர்கள், சண்முகம் அவர்கள், பாபு அவர்கள், பாட்டில் சேட் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் டிடிவி தினகரன், அமமுகவின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு OPS அவர்கள் சார்பில் முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய திரு குமார் அவர்கள், கருணாகரன் அவர்கள், IJK மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் அவர்கள், மாவட்ட தலைவர் திரு நஞ்சப்பன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், குமார் அவர்கள், சரவணன் அவர்கள், கண்ணன் அவர்கள், முருகேசன் அவர்கள், வாசு நாயுடு அவர்கள், சாமி கண் அவர்கள், எம்.ஆர். சண்முகம் அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், தேவேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, இங்கே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்களே, பெரியோர்கள், தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்களே, வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். கடந்த ஒரு வாரம் பேசி பேசி தொண்டையை கட்டிக்கிச்சு எனக்கு. ஏன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் மாதிரி. ஏன் முக்கியமான தேர்தல்னா அதற்கு 2 முக்கிய காரணம். இந்த தொகுதியை பொறுத்தவரை அத்துணை பெண்களுக்கு இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியம். காரணம், நம்முடன் இருப்பது பெண் வேட்பாளர், உங்களை போன்ற ஒரு பெண் வேட்பாளர். அந்த பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி. அவர் MA சோசியாலஜி, PhD, அதனால கூட உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. முனைவர் பட்டம், டாக்டரேட் படிச்சிருக்கிறார். ஐநா சபைக்கு போய் பேசிட்டு வரார். அது கூட என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஐநா சபையில போய் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில இருந்து ஐநா சபைக்கு போய் பேசுறவங்க
மொத்தம் ஒரு 10 பேர் தான் பேசுவாங்க இந்தியாவில இருந்து. அப்படி ஐநா சபைக்கு போய் இது வரைக்கும் 5 முறை பேசிட்டு வந்திருக்கிறார். எதுக்கு? யாருக்கு? பெண்களின் உரிமைகளை, உங்கள் உரிமைகளை பற்றி, உங்கள் குழந்தைகளின் நல்ல உரிமைகளை பற்றி. எங்கேயாவது பெண்களுக்கு பிரச்சனைனா நான் அங்க முதல்ல போறணும் இல்லையோ, அவங்க முதல்ல போய் அங்க போராடுவாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர் தானே உங்களுக்கு வேணும், அப்படிப்பட்ட உறுப்பினர் தானே உங்களுக்கு வேணும். பெண்கள் உரிமைகளை மீட்டெடுக்கின்றனர். மற்ற 2 கட்சி வேட்பாளரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? திமுக வேட்பாளர், அண்ணா திமுக வேட்பாளர், அவங்க தெருவை தாண்டி அவங்களை யாரும் தெரியாது. அவங்க வீட்டு தெருவை தாண்டி பக்கத்து தெருவை கூட அந்த வேட்பாளர்களை பத்தி யாருக்கும் தெரியாது. இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இந்த முறை நீங்கள் நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா. அதுதான் முக்கியமா நான் கேட்கிறேன். நல்ல வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் சிங்கம். அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாய்ந்து வருவார்கள், உங்களை காப்பாற்ற ஓடோடி வருவார் ஒரு பெண் வேட்பாளர். இது முக்கியமான ஒரு காரணம். 2வது காரணம், ஒரு மாற்றம் நம் வாழ்வில் வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா? வரணும், வரணும். நம்மளும் காலகாலமா திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, அண்ணா திமுக மாறி 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 போட்டு போட்டுட்டு எப்பமா நம்ம மாறி மாறி போட்டோம் தெரியுமாமா? எவ்வளவு காலமா நம்ம போட்டிருக்கோம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எவ்வளவு காலமா? 57 ஆண்டு காலம். இதெல்லாம் நிறைய பேர் பிறக்கல. 57 ஆண்டு காலம் திமுக நல்லது செய்வாங்க, அண்ணா திமுக நல்லது செய்வாங்க. அந்த நம்பிக்கையில மாறி மாறி 2 பேருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தாங்க, அண்ணா அவர்கள் வந்தார், பிறகு கலைஞர் வந்தார், பிறகு எம்ஜிஆர் வந்தார், பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார், இப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் வந்து விட்டார். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அதேதான் வாழ்க்கை. எந்த உருப்படியா ஒண்ணும் காரியம் அவங்க செய்யல. நம்மளும் குடிக்கிறது தண்ணி கிடைக்குமா? எவ்வளவு வருஷமா காத்துட்டு இருக்கோம். சுதந்திரம் அடைஞ்சு 77 வருஷம், 77 வருஷம் அதே நிலையில தான் இருக்கிறோம். விவசாயத்திற்கு தண்ணி வருமா? அப்படி ஒண்ணும் வரல. நம்ம விளைச்சல், விவசாய விளைச்சலுக்கு விலை கிடைக்குமா? ஒண்ணுமே நடக்கல. இந்த பக்கத்துல வரேன்டா, தெரியும்டா, பேச போறேன்டா. நான் பேசாம யாரா பேச போறேன்? தூள் செட்டி பத்தி. நான் தாண்டா தூள் செட்டி பிரச்சனையை நான் சொன்னது. இங்க இந்த தொகுதியில் உள்ள அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இப்ப இல்ல, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர். நான் உங்ககிட்ட ஒன்னே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. அன்பழகன் 3 முறை அமைச்சராக இருந்தார். இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார்? என்ன செய்தார்னா, என்ன செய்தார் தெரியுமா? எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு 500 1000 கொடுப்பார். இவ்வளவுதான் இவரு செஞ்சது. இனி செய்ய போறது என்ன? கல்யாணம்னா முதல்ல உட்காருவாரு, காரியம்னா முதல்ல உட்காருவார். கல்யாணத்துக்கும் காரியத்துக்கும் வந்துட்டா போதுமா? உங்க வாழ்க்கை உயர்ந்துடுமா? கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு மொய் ஒரு கவர்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா, ஐயோ அமைச்சரே கல்யாணத்துக்கு சந்தோஷப்பட்டேன். அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? இதுதான் இவர்களுடைய நாடக அரசியல். இதெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது, ஐயாவுக்கு நடிக்க தெரியாது, நம்ம வேட்பாளருக்கு நடிக்க தெரியாது. உணர்வுபூர்வமாக நாங்கள் அரசியல் செய்கிறோம். நாங்க அரசியல் செய்யறது உங்களுடைய முன்னேற்றம். நீங்க முன்னேறணும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு பண்ணீங்க. 2014 என்ன நீங்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க. 5 ஆண்டு காலம் நான் போகாத கிராமம் கிடையாது. இந்த பகுதியில் எத்தனை முறை நான் வந்தேன். நான் எம்பியா வந்தேன். நான் சுத்தி வந்தேன். நான் இந்த பகுதியில வந்தப்போ நான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது
ஓஹோ இவ்வளோ நீர் பாச திட்டங்கள் பிரச்சனை இருக்கிறதா எப்படி எனக்கு தெரிஞ்சது? எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் நன்றி சொல்ல ஓட்டு கேட்க வரப்போ விவசாயிகளிடம் நான் விவசாயிட்டெல்லாம் பேசி நீங்க என்ன பிரச்சனை கேட்டா, ஐயா எங்களுக்கு இந்த தூள்செட்டி ஏரி பிரச்சனை, ஜர்தலா புலிக்கரை காவா பிரச்சனை. அப்புறம் மறுபடியும் பேசி பார்த்தேன், ஐயோ ஐயா நீண்ட காலமா எங்களுக்கு எண்ணெய் கோல் புதூர் தும்பலி திட்டம் வேணும், இது அந்த பக்கத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஐயா எங்களுக்கு பஞ்சப்பள்ளி உபர்நீர் திட்டம் வேணும் ஐயா, இந்த பக்கத்துல சின்னார் போகுது, சின்னாத்துல தடுப்பணை கட்டணும், மாரண்டலியில சின்ன தடுப்பணை ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நான் கண்டறிஞ்சது. அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவருக்கு என்னன்னு கூட தெரியாது. ஏபி அன்பழகனுக்கு இந்த திட்டத்துக்கும் என்னன்னு கூட தெரியாது. நான் 5 ஆண்டு காலம் உங்ககிட்ட சொல்லி 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 அப்பதான் அவர் 5வது முறை, அப்ப 4வது முறை எம்எல்ஏ இருந்தார். அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது, ஓ பாலக்கோடு தொகுதியில் இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறதா. அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது. அதன் பிறகு அவரும் கொஞ்சம் பேசினார். ஆனா பேசினா ஒவ்வொரு பகுதியிலையும் மாரண்டல்லி எனக்கெல்லாம், அதாவது இந்த தொகுதியில பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு டேம் பஞ்சப்பள்ளி அணை, சின்னார் டேம் நீங்க சொல்லுவீங்க. இன்னொரு 2 டேம் தும்பலி அணை இருக்கு. தும்பலி அணைக்கு தண்ணி வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. போன மழையில தானா வந்து அவ்வளவு மழை பெஞ்சது. அதன் பிறகு இப்ப தண்ணி கிடையாது. ஆனா பஞ்சப்பள்ளி அணையில அங்க இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து வருது, கர்நாடகா காட்டுல இருந்து தண்ணி வந்துதான் இருக்கு, ஆண்டுதோறும் வருது. நான் மட்டும் எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பகுதியின் கையெழுத்து போற அதிகாரம் எனக்கு இருந்ததுன்னா வச்சுக்கலாம், அந்த பஞ்சப்பள்ளியில் இருக்கிற உபரி நீர் சின்னார் வழியா ஒகேனக்கல்ல போய் சேருது. ஒகேனக்கல் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு பாத்தீங்கல்ல, அது சின்னாறு தண்ணி அங்கதான் போய் கலக்குது. அவ்வளவு உபரி நீர். அந்த தண்ணியை எல்லாம் இந்த பாலக்கோடு தொகுதி, குறிப்பா மாரண்டலிலிருந்து எல்லாத்தையும் என்னால திருப்பி கூட முடியும். இது என்னால நிச்சயமா முடியும். ஹீட் ஆயிடுச்சு, வண்டி ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வண்டி அவ்வளவுதான், நமக்கு மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஏசி வண்டி, அந்த வண்டி நமக்கு அவ்வளவுதான். ஏன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் காசு மாட்டம் இருக்குது, எவ்வளவோ வச்சிருக்கிறாங்க, கொள்ளடிச்சு வச்சிருக்க. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி. நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். சாயங்காலம் இந்த பகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் வர போறார். உதயநிதி ஸ்டாலின் அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி, அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி, இப்ப இவரும் வாக்குறுதி கொடுக்க வர்றாரு. இவங்க பரம்பரையே வாக்குறுதி பரம்பரை. கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒல்லி வாக்குறுதி. அதை நம்பி 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 நீங்களும் ஏமாந்து போயிட்டு ஏமாறாதீங்க, இனி ஏமாறாதீங்க. போதும், 2 பேரும் ஆட்சி செய்தது போதும். அதற்காகத்தான் இந்த முடிவை பாட்டாளி எடுத்திருக்கிறது. இங்கே சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக, 3வது முறையாக நல்லாட்சி தருகின்ற பிரதமர் மோடி அவர்கள். எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், நல்ல முடிவெடுங்கள். இது காலத்தின் கட்டாயம். சௌமியா அன்புமணி சொல்றாங்க பார், வந்தவுடன் சொல்றாங்க இந்த பகுதியில் அதிகமா தக்காளி விளைச்சல் இருக்குதா? இது திமுக வேட்பாளருக்கு தெரியுமா, அண்ணா திமுக வேட்பாளருக்கு தெரியுமா? தெரியாது. கேட்டா நாங்க உள்ளூர். ஏன் உங்க தெரு பக்கத்து தெருவில் உங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா ஐயா, இந்த 2 வேட்பாளர்களை பத்தி? அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. அதிமுக வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், அதிமுக காரங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலேயும் ஆளுங்கட்சி கிடையாது. இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது, பிரதமராக போறது கிடையாது. அதிமுகவுடைய கோபம் யார் மேல? திமுக மேல. அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு
எங்களை வெற்றி பெற வையுங்கள். இந்த பகுதி, இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம். வாக்குகளை வீணாக்க கூடாது. நான் சொல்றது நியாயமா தானே நான் சொல்றேன். அதாவது இதை நாங்க காமிப்போம், எங்களுக்கு ஓட்டு காமிப்போம், அப்படி காமிப்போம் காமிக்கிற நேரம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாத்துக்கீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் இங்க உங்களுடைய வேட்பாளர் யார்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க? நீங்க போய் இங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க போறீங்களா, இல்ல டெல்லியில போய் பிரதமர்கிட்ட கேட்க போறீங்களா? இல்ல, அதிமுக வேட்பாளர் அங்க வெளியில கூட போக முடியாது. அவங்க ஆபீஸ்க்கு வெளியில கூட விட மாட்டாங்க. திமுக வேட்பாளர் அதே நிலையில் தான் இருக்கின்றார். ஆனால் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் பிரதமர் கிட்ட போவார், இங்க சண்டை போடுவார், முதலமைச்சர் சண்டை போட்டு நம் தொகுதியில் உள்ள திட்டங்களை கொண்டு வருவார். தக்காளி சம்பந்தமா பேசினாங்க, ஒரு வீடியோ பார்த்தேன். சௌமியா அன்புமணி தக்காளி விளைச்சல் பத்தி சொன்னாங்க. திடீர்னு தக்காளி விளைச்சல் 200 ரூபாய் இருக்கும். திடீர்னு சென்னையில பார்த்தா 200 ரூபாய் கோயம்பேடு மார்க்கெட்ல. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 5 ரூபாய் தான். கோயம்பேடுல 25 ரூபாய் தக்காளினா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 1 ரூபாய். அந்த 1 ரூபாயில கூலிக்கு ஆகும். தக்காளி அப்படியே விட்டுடுவீங்க, இல்ல தக்காளி அப்படியே ரோட்ல கொட்டுவீங்க. ஆனா சௌமியா அன்புமணி வந்த பிறகு அது நடக்காது. ஏன்னா குளிர் 11 கிடங்குகள்ல ஒரு பக்கம் தக்காளி வச்சுக்கலாம், விவசாயிகள் இலவசமா உள்ள வச்சுக்கலாம். தக்காளி விலை ஏறினதுக்கு அப்புறம் விற்கலாம். ஒண்ணு, தக்காளி கூழ் தொழிற்சாலை, தக்காளி சாஸ். உலகத்துல எல்லாம் சாப்பிடுறதுக்கு தக்காளி சாஸ். அமெரிக்காவில், ஐரோப்பா, நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறது இந்தியாவில். அப்படி தக்காளி வந்தவுடன் உங்ககிட்ட இருந்து வாங்கி நல்ல விலை கொடுத்து வாங்கி அதுல அப்படியே தக்காளி சாஸ் ஆகும். இது ஏற்றுமதி, உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்கின்ற அந்த தொழிற்சாலையை நிச்சயமாக சௌமியா கொண்டு வருவார். ஆனா இந்த வாக்குறுதி கொடுத்து திமுக வாக்குறுதி, அதிமுக வாக்குறுதி அழுத்து போச்சு. இது மத்திய அரசு திட்டம். என்ன அரசு? மத்திய அரசு திட்டம். இது மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். இது திமுகவால முடியாது, அதிமுகவால சுத்தமா முடியாது. அதிமுக மீண்டும் கேட்கிறேன், அதிமுக யார்கிட்ட போய் கேட்பாங்க? யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அதனால அதிமுக நண்பர்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காதிருக்க நல்ல வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். அவர்களுக்கு எல்லோரும் ஆதரவு அளித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம். நானும் சௌமியா அன்புமணியும் இணைந்து இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம். நான் 25 ஆண்டு காலம் நான் பாடுபட்டு வருகின்றேன். நம்ம மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துடைய அத்தனை பிரச்சனைகளும் நான் டெல்லிக்கு சென்று எடுத்திருக்கின்றேன். எத்தனை முதலமைச்சர், 2 முதலமைச்சரிடம் இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். காவிரி, தருமபுரி உபரிநீர் திட்டம், இதை வெளியில் முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னேன். எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், இதில் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதற்கு முன்பு விவசாயிகள் மத்தியில் இருந்தது, வெளியில கொண்டு போராட்டம், எத்தனை போராட்டம் என் தலைமையில நான் பண்ணேன். மாரண்டல்லி தடுப்பணை நான் 2 முறை போய் பார்த்திருக்கிறேன். இந்த சின்ன தொல்லைக்காத திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த ஜர்தலா திட்டம் பத்தி பேசியிருக்கேன். ஜர்தலா புலிகர் வரைக்கும் தண்ணி வரணும். குமார் செட்டி ஏரி அந்த பிரச்சனை இல்ல நான் 25 லட்சம் ரூபாய் தடுப்பணை கட்டுறதுக்கும் நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் விவசாயிகள் பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இது சம்பந்தமா, இதெல்லாம் சம்பந்தமா வேற எந்த வேட்பாளருக்கும் எந்த ஒரு மண்ணும் தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் அதிமுக வேட்பாளர் யாரு? ஒரு டாக்டர், அவ்வளவுதான். அவர் பேஷண்ட பார்ப்பார், அவருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக வேட்பாளர் அவர் வழக்கறிஞர், அவருங்க நின்று தோத்துட்டாரு. இங்கேயும் அவருக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதனால நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் நம்ம மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று 2026 இந்த 2 கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அமைய வேண்டுமா வேண்டாமா? 57 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்துரும் 2 கட்சிகளுக்கும். அழுத்து போச்சு, வெப்பாயிடுச்சு. இவங்கனால என்ன புதுசா செய்ய முடியும்? முடியாது. புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியாது.
அந்த அடிப்படையில தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்ற நேரத்தில் உங்களை பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல வேட்பாளர் இவர், பொது வேட்பாளராக நீங்கள் பாருங்கள். முனைவர் சௌமியா அன்புமணியை இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் பொது வேட்பாளராக நீங்கள் பாருங்கள். நல்ல படித்த பண்புள்ள நாகரிகமான நேர்மையான வேட்பாளர், நியாயமாக இருப்பார்கள். எல்லாத்துக்கும் மேல் ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் சிங்கம் அவர்கள். உங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவ்வளவு ஆக்ரோஷமாயிடுவாங்க. அதான் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெண் போராளி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும். நீங்கள் எல்லாம் வர வைப்போம், முழக்கமிட வேண்டும். இந்த நேரத்திலே நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல முடிவெடுங்கள். நமது சின்னம் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.